Good day to you all. நாம் ஒரு மொழியை கற்க வேண்டுமாயின் நம்மிடம் இருக்க வேண்டிய அத்தியாவசியமான பண்பு இடைவிடாத பயிற்சி, கன்ஸ்டன்ட் பிராக்டிஸ். அந்த வகையில் நாம் தினமும் 10 வாக்கியங்கள் தமிழிலும் அவற்றை எவ்வாறு ஆங்கிலத்தில் பேசிடலாம் என்பது பற்றியும் பார்க்க போன்றோம். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? தினமும் 10:30 மணிக்கு காலையில் வெளிவருகின்ற இந்த வீடியோவை பார்வையிட்டு இங்கு பயன்படுத்தப்படுகின்ற வாக்கிய அமைப்புகளில் தினமும் பேசக்கூடிய வாக்கியங்களை முடிந்தவரை உருவாக்கி பாருங்கள், எழுதி பழகுங்கள், பேசி பழகுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. One day you can be fluent in speaking English. If you have any doubts, please do comment. I will help you. Now, let's move on to the video. கொஞ்சம் கொஞ்சமாக அவள் ஆங்கிலம் பேச கற்றுக்கொண்டாள். இவ்வாறு கொஞ்சம் கொஞ்சமாக என்பதை நாம் ஆங்கிலத்தில் little by little எவ்வாறு குறிப்பிடுவோம்? Very good. Little by little என்றவாறு குறிப்பிடுவோம். இதனுடைய வாக்கிய அமைப்பு little by little, subject plus verb plus rest of the sentence. அதாவது உங்கள் அனைவருக்குமே தெரியும், ஒரு வாக்கியத்தில் எழுவாய் பயனிலையை தவிர ஏனைய பகுதிகள் நிச்சயமாக இருக்கும். செயற்படுபொருளாக இருக்கலாம், கம்ப்ளிமெண்டா இருக்கலாம், whatever it is. இந்த little by little என்பதை வினைச்சொல்லுக்கு பின்னாடியும் பயன்படுத்தலாம், தப்பில்லை. பட் இட் இஸ் லெஸ் காமன். பொதுவில் பயன்படுத்துவது ரொம்பவே குறைவு. ஆனால் வினைச்சொல்லை கொஞ்சம் வலியுறுத்தி கூற விரும்பினோமாயின் நாங்க வேர்புக்கு பின்னாடி little by little என்பதை பயன்படுத்தலாம், தப்பில்லை. ஆனா வழக்கத்துல எப்படி பயன்படுத்தணும்? வாக்கியத்தின் ஆரம்பத்தில். ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். வாங்க உதாரணங்களை பார்ப்போம். கொஞ்சம் கொஞ்சமாக அவள் ஆங்கிலம் பேச கற்றுக்கொண்டாள். Little by little she learned to speak English. Little by little she learned to speak English. எல்லாமே கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. Little by little she learned to speak English. கொஞ்சம் கொஞ்சமாக உண்மை வெளிவந்தது. கடந்த காலத்துல சொல்றோம். Little by little the truth came out. Little by little the truth came out. மறுமுறை சொல்லி பார்ப்போமா? Little by little the truth came out. கொஞ்சம் கொஞ்சமாக குழந்தை நடக்க கற்றுக்கொண்டிருக்கிறது. Little by little the baby is learning to walk. Little by little the baby is learning to walk. எல்லாரும் வாய்விட்டு சத்தமா இருக்க சொல்லி பாருங்க. Very good. Little by little the baby is learning to walk. கொஞ்சம் கொஞ்சமாக நான் அவளது உணர்வுகளை புரிந்து கொண்டேன். எனக்கு ஆரம்பத்துல அவ ஏன் அப்படி நடந்து கொள்றா அப்படி எல்லாம் புரியல. ஆனா கொஞ்சம் கொஞ்சம் என்ன செய்தேன்? புரிந்து கொண்டேன். Little by little I understood. நான் புரிந்து கொண்டேன். எதை புரிந்து கொண்டேன்? அவளுடைய உணர்வுகளை, her feelings. Little by little I understood her feelings. எல்லாமே கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. Little by little I understood her feelings. கொஞ்சம் கொஞ்சமாக அவன் நோயிலிருந்து மீண்டான். இது எப்படி சொல்லலாம்? Well done. கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் பணத்தை சேமித்து வருகிறார்கள். Comment it now. Splendid. கொஞ்சம் கொஞ்சமாக அவன் தன் எழுத்தை மேம்படுத்தினான். எழுத்து என்னது? ரைட்டிங்க மேம்படுத்தினான். Comment it now. Superb. You got it. இப்போ நீங்க ரொம்ப சிரமப்பட தேவையில்ல. இந்த வீடியோவை பார்த்து முடித்ததும் இதுல சின்ன சின்ன மாற்றங்களை உருவாக்கி பேசி பழகி, எழுதி பழகி, வாசித்து பழகி செய்தீங்கன்னாலே உங்களுக்கு பிராக்டிக்கலி பேசுறதுக்கு ஈஸியா இருக்கும். உதாரணத்துக்கு யோசிச்சு பாருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நான் அவளது உணர்வுகளை புரிந்து கொண்டேன். இதுல நான் என்பதற்கு பதிலாக கொஞ்சம் கொஞ்சமாக அவன் அவளது உணர்வுகளை புரிந்து கொண்டான். சின்ன ஒரு மாற்றம் சிம்பிளி உங்களால உருவாக்க முடியுது. பேசி பழகுங்க, இலகுவில் வந்துவிடும். ரொம்ப ஈஸியா இருக்க. மறக்காம லைக் பண்ணிடுங்க. நான் கொஞ்ச நேரத்தில் உன்னை அழைப்பேன். கொஞ்ச நேரத்தில்.
இதை நாங்க ஆங்கிலத்துல in a little while என்றவாறு குறிப்பிடலாம். இதனுடைய வாக்கிய அமைப்பாக subject plus verb in a little while என்றவாறு குறிப்பிடலாம். நாங்கள் உதாரணத்தை பார்ப்போம். நான் கொஞ்ச நேரத்தில் உன்னை அழைப்பேன். I'll call you in a little while. எங்களோட சேர்ந்து சொல்லி பாருங்க. I'll call you in a little while. நாம் கொஞ்ச நேரத்தில் தொடங்கலாம். We can start in a little while. Again, we can start in a little while. இங்கே காத்திரு, கொஞ்ச நேரத்தில் நான் திரும்பி வருவேன். Wait here. I will be back in a little while. எல்லாரும் வாய் விட்டு சத்தமா சொல்லி பாருங்க. Well done. Wait here. I will be back in a little while. அவன் கொஞ்ச நேரத்தில் ஃப்ரீயா இருப்பான். Comment your answer. Great. படம் கொஞ்ச நேரத்தில் ஆரம்பிக்கும், அதாவது திரைப்படம். Comment your answer. Bravo. அவனுடைய மன்னிப்பு எனக்கு ஒரு பொருட்டே இல்லை. இவ்வாறு ஒரு பொருட்டே இல்லை, எதுவுமே இல்லை, அர்த்தமற்றது என்பவற்றையெல்லாம் நாம் ஆங்கிலத்தில் means nothing or mean nothing என்றவாறு குறிப்பிடுவோம். எப்படி சொல்வோம்? means nothing or mean nothing. நாம் சொல்ல போகின்ற அந்த விடயம் ஒருமையாக இருந்தால் means nothing என்பது பயன்படுத்துவோம். தன்மையாக இருந்தால் mean nothing என்பது பயன்படுத்துவோம். உதாரண வாக்கியங்களை பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவாக புரிந்துவிடும். அவனுடைய மன்னிப்பு, his apology. இது என்னது? singular. அதுல means nothing. யாருக்கு? எனக்கு. to me. His apology means nothing to me. உன் வார்த்தைகள் செயல்கள் எதுவும் பொருந்தவில்லை என்றால் எதுவுமே இல்லை. நீ வார்த்தையை சொல்ற வார்த்தை எதுவுமே இல்லை, இப்ப செயல்கள் பொருந்தவில்லை. ஆனால் your words mean nothing. இங்க வேர்ட்ஸ் என்பது தன்மை. your words அப்போ mean nothing, means சொல்ல மாட்டோம். your words mean nothing எப்போது செயல்கள் எதுவும் பொருந்தவில்லை. ஆனால் if your actions don't match. Your words mean nothing if your actions don't match. மறுபடியும் சொல்லி பார்ப்போம். Your words mean nothing if your actions don't match. Your words mean nothing if your actions don't match. அது இப்போது எதுவுமே இல்லை, அது இப்போது அர்த்தமற்றது. எதனால? மிகவும் தாமதமாகிட்டு. சில செயல்கள் அந்தந்த நேரத்துல நடந்து பெற்றால் மட்டும்தான் அதற்கான மதிப்பு இருக்கும். அதை இப்ப எதுவுமே இல்லை, அர்த்தமற்றது, ஒரு பொருட்டே இல்லை. என்ன காரணம்? மிகவும் தாமதமாகிவிட்டது. It means nothing now. இங்க now என்பது ஸ்பெஷலே, இப்ப அதுக்கு அர்த்தமே இல்லை. It's too late. It means nothing now. It's too late. எங்களோட சேர்ந்து வாய்விட்டு சொல்லி பாருங்க. It means nothing now. It's too late. அன்பில்லாமல் உறவு அர்த்தமற்றது. ரிலேஷன்ஷிப் என்றது என்னது? அர்த்தம் இல்லாதது. என்ன இருக்கணும்? அப்ப அன்பு இருக்கணும். அன்பில்லாமல் உறவு அர்த்தமற்றது. Please comment your answer. Amazing. அவனுக்கு பாரம்பரியம் ஒரு பொருட்டே இல்லை. பாரம்பரியமா இருக்கணும், பாரம்பரியமா நடந்து கொள்ளணும், அந்த பாரம்பரியம் என்பது அவனுக்கு ஒரு பொருட்டே இல்லை, அர்த்தமற்றது அவனை பொறுத்த மட்டும். Comment it now. Wow, great, you got it. இப்பொழுது நீங்கள் செய்ய வேண்டியது என்ன?
little by little, subject plus verb plus rest of the sentence என்பதையோ subject plus verb in a little while என்பதையோ means nothing or mean nothing என்பதையோ பயன்படுத்தி நடைமுறை வாழ்க்கையில் பேசிடக்கூடிய ஆங்கில வாக்கியங்களை சிந்தித்து பாருங்கள், எழுதி பாருங்கள், பேசி பழகுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. Then it will be helpful for other viewers, and if you have any doubts or mistakes, definitely I will help you. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும். மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு முடிந்தவரை மற்றவர்களுடனும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. இதே போல மேலும் பல பயனுள்ள வீடியோக்களை பார்வையிட இந்த சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி அருகே உள்ள பெல் ஐக்கனையும் அழுத்தி கூடவே ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்கள். Thank you for watching.